இங்க செந்தில் வேலை கிடைச்சதுல இருந்தே கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காருன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க தடவை தெரிவிங்க. இங்க செந்தில் வேலை கிடைச்சதுல இருந்து ரொம்பவுமே பந்தா காட்டுறதும் ரொம்பவுமே தெனாவிட்டா நடந்துக்கிறதுமா கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் கடையில இருந்து ரொம்பவுமே அடிமத்தனமா வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரியும் இப்ப தான் ராஜா மாதிரி வேலை பார்க்கற மாதிரியும் செந்தில் இப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் சுயநலமாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால மீனாவுக்கு கிடைக்க இருந்த குவார்டர்ஸ்க்கு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டே இருக்காரு. அதுக்கு தக்கன என்னதான் செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாலும் பாண்டியன் பெருசா செந்தில மதிக்கிறதே இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா செந்தில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தானே வேலைக்கே போயிருக்காரு. அதுவும் இல்லாம செந்தில் ஓவர் பந்தாவும் ஆட்டிடியூடும் காட்டிட்டு இருக்கனால இதெல்லாம் பாண்டியனுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. தன்னடக்கம் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி செந்திலுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா செந்திலுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. இவ்வளவு நாளா நாங்க தன்னடக்கமா தானே இருந்தோம், இதுக்கப்புறமும் உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அதனால செந்தில் டைரக்டாவே நாங்க தனி கொடுத்துன போயிடலான் இருக்கோம், அடிக்கடி நாங்க இங்க வந்துதான் போவோம், மீனாவுக்கு கோட்ரஸ் கொடுக்குறாங்க, நாங்க அங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்ல இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. ஆனா மீனா அதுக்கு சம்மதிக்கவே இல்ல. கோமதியும் செந்தில் கிட்ட வந்து எதுக்கிட்ட அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா செந்தில் விடாப்படியா இல்லம்மா நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்பதான் மீனா இருந்துட்டு இல்லத்த நீங்க ஏன் அவர்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன நம்புங்க, நாங்க ஒன்னும் உங்களை விட்டுட்டு அப்படிலாம் போயிட மாட்டோம், அவரு தான் அப்படி பேசிட்டு இருக்காருன்னா அவர் கூப்பிட்ட உடனே நானும் போயிருவேனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லத்த, அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கட்டும், நீங்க எதையும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா ஆறுதல் கொடுத்துட்டு செந்தில வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சமயத்துல தான் தங்கமயில் ரூம்குள்ள வந்த உடனே இந்த விஷயம் எல்லாத்தையுமே பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்கியம் இருந்துட்டு பாரு அந்த தம்பி செந்திலு கூட தனி கொடுத்தன போயிடணும்னு தோணிட்டு இருக்கு, ஆனா உன் வீட்டுக்காரர் ஏண்டி இப்படி இருக்காரு, அவருக்கெல்லாம் இப்படி சுயமா யோசிக்கணும்னு தோணவே தோணாதா, எப்பவுமே அவங்க அப்பா பேச்சையும் அம்மா பேச்சையும் தான் கேட்டுட்டே இருப்பாரா, அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பாரா, அவருக்குன்னு எந்த ஒரு புத்தியுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா கேக்குற, இந்த மாதிரிலாம் இவர் பேசினார்னா நான் சந்தோஷமா பேக தூக்கிட்டு வாங்க தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேனே, ஆனா இவர் தான் இப்படி சொல்லவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் பாக்கியம் நீ தான் மயிலு சொல்ல வைக்கணும், பேசாம அந்த குவார்டர்ஸுக்கு நீங்க 2 பேரும் போனா என்ன, எப்படியும் அந்த மீனா குவார்டர்ஸுக்கு இவங்களை எல்லாம் விட்டுட்டு போக சம்மதிக்கவே மாட்டா, அதனால பேசாம நீங்க 2 பேரும் போயிடலாம்ல, எப்படியாச்சும் மாப்பிளைய மண்டையை கழுவி அவர் எப்படியாச்சும் குவார்டர்ஸுக்கு தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு தங்கமயிலுமே சரவணன் கிட்ட மாமா பேசாம நம்ம வேணா குவார்டர்ஸுக்கு போயிடலாமா, பாவம் இங்க வீட்டுல யாருக்குமே தங்குறதுக்கு இடமும் இல்ல, மாமாவும் அத்தையும் வெளியே தூங்குறாங்க, அதனால நம்ம வேணா குவார்டர்ஸுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் ரொம்பவுமே டென்ஷன் ஆகி ஆல்ரெடி நான் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன், உங்க அப்பா என்னடானா கடையில வர்றாரு, வந்து ஜாலியா உட்கார்றாரு, இருக்கிற மளிகை பொருள்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு, இப்ப நீ வேற வந்திருக்க, இதெல்லாம் பத்தாதுன்னு தனி கொடுத்தன போலான்னு வேற சொல்லிட்டு இருக்கியா, பேசாம போயிரு, இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில இங்க மாணிக்கமும் வேலைக்கு வந்துட்டு இருந்தவரு எப்பவும் போல திமுறா ரொம்பவுமே அசால்ட்டா எந்த ஒரு வேலையுமே பார்க்காம இருக்கிற பொருள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தங்கமயில கல்லாலேயே உட்கார வச்சுட்டு ஏதோ அவரு உருவாக்குன கடை மாதிரியும் அவரு கஷ்டப்பட்டு முன்னேற்றி கொண்டு வந்த கடை மாதிரியும் நடந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன சரவணன் இருந்துட்டு நீங்க எங்க கடைக்கு வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, நீங்க என்ன வேணாலும் மாமாவை இருந்துட்டு போங்க இல்ல அவருக்கு சம்பந்தியா இருந்துட்டு போங்க, கடைக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இந்த இடத்துல உறவு முறையெல்லாம் கொண்டாடிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா போய் வேலையை பாருங்க, நீ என்ன மயில் அவரு தான் கூப்பிட்டு கல்லால உட்கார சொன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ போய் அந்த இடத்துல உட்கார்ற, அதுக்கெல்லாம் உட்காரதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க மாணிக்கம் போய் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு 2 மூட்டையை தூக்கி வச்சுட்டு என்னால முடியல இடுப்பு பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்லால உட்கார்ந்துடுறாரு. இவரெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சரவணனும் வேலை பார்த்துட்டு இருக்க, பழனிவேலு வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த நேரத்துல தான் இன்னைக்கும் ஒரு 500 ரூபாய் தால கல்லால இருந்து எடுத்துருவோம்னு சொல்லி எடுக்கலான்னு போறப்போ இங்க சரவணன் மாணிக்கம் காசு எடுக்கிறத கரெக்டா பாத்துறாரு. பார்த்துட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்க இங்க மாணிக்கத்துக்கு ரொம்பவுமே படபடன்னு ஆயிருது. அதனால எப்படியாச்சும் இந்த மாணிக்கம் கூடிய சீக்கிரமே இந்த சரவணன் கிட்ட சிக்கி சரவணனும் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் உண்மையை சொல்லி இவங்க பித்தலாட்ட அம்புட்டையும் வெளியே கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.